ஹலோ எவ்ரிபடி. ஆகஸ்ட் 15 திருச்சி மொராய் சிட்டியில் ஒரு வாலிபர் எழுச்சி முகாம் ஒன்று நடக்குது. ஒருவேளை அந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்கிறவரா நீங்கள்? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர் நான் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. எனக்கு வயது இப்போ 48. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர், என்னோட காலேஜ் மேட் படித்த ஒரு நண்பர், அவர் என்னை இப்படியான ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு போனார். அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்க என்டர்டெயின்மெண்ட்ஸ் மாதிரி மால், கான்சர்ட் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா மட்டும்தான். சினிமாவாக பார்த்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாள் நண்பர் எங்கேயோ கூப்பிட்றாரு, சரி வான்னு சொல்லி கூட போயாச்சு. இது ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்கு தெரிஞ்சே தான் போனேன். நான் வேண்டா வெறுப்பாக போகிறேன். பெருசாக ஒன்றும் இப்போ ஒரு சினிமா கிளம்பி பிறந்தா எப்படி போவோம்? பயங்கர சந்தோஷமாக பாட்டு அது இதுன்னு அப்படி அதெல்லாம் இல்லை. ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்றா. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் விசேஷமான ஃப்ரெண்டு. காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேர் இருக்காங்கன்னா எல்லோரும் நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். சினிமாவுக்கு போக மாட்டாப்புல, புத்தகம் படிச்சுட்டே இருப்பாப்புல. அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் கிளாஸில் எப்பயுமே. அதனால் அவர் கூப்பிட்டோடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டா நல்லது தான் இருக்கும் சொல்லி சும்மா கூட போயிட்டேன். நான் அவர் ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு. அவளாம் தெரியும் நமக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, பேப்டிசம்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது நமக்கு. கிறிஸ்டியன் லாங்குவேஜஸ் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா கூட போகிறேன், ஒரு நாள் சும்மா கூட போகிறேன். அங்கே போகிறேன், அங்கே ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் எப்படி என்னுடைய ஃப்ரெண்டு வித்தியாசமான நபர்னு சொல்கிறனோ, அங்கே எல்லாம் வித்தியாசமாகவே பேசினாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அவங்களுடைய பேச்சுக்கள், பிரசங்கங்கள் வித்தியாசமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிலதெல்லாம் ஸ்டன்னிங்காக இருந்தது. கேட்டு என்ன இப்படியுமா? நான் செஞ்ச தப்புக்கு அவங்க சொன்னாங்க, நான் செஞ்ச தப்புக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார் அப்படி சொன்னாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போது சினிமா பார்த்துருக்கோம், ஸ்டன்ட்ஸு இதெல்லாம் பார்த்துருக்கோம், நேரடியாகவும் பார்த்துருக்கோம். ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிப்பான், ஒருத்தன் கோவப்பட்டான் அவன் மேலே கோவமாக இருப்பான், வெறுப்புணர்ச்சியோடு இருப்பான். எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஒரு கன்னத்தை காண்பித்தால் இன்னொரு கன்னத்தை காண்பேன், எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஏன் அப்படிலாம்? இது எல்லாமே என்ன புதிதாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் கேட்குறேன், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடி இப்படியான பிரசங்கங்கள் நம்ம கேட்டதில்லை. அடித்தா அடிக்க வேண்டியதான், இப்படி தானே பார்க்குறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டோடு வரேன். ஃப்ரெண்டு சொல்கிறார், ஒன்றும் இல்லைடா, ட்ரை பண்ணு, இப்படி இருக்குது. அப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கடன் இருந்தது. வாழ்க்கையில் மிகப்பெரிய கடன் இருந்தது. அந்த பிரசங்கர் கடைசியாக முடிக்கும் போது சொன்னார், எதுனாலும் கேளுங்கள் தரப்படும், என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிறார். ஃப்ரெண்டை கேட்டேன், ட்ரை பண்ணி பாடுறா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஏசுங்கிற பேரை சொல்லி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, என்ன கேட்டு பாடுறா நீ, அதிசயம் நடக்கும்டா. நிறைய பேர் நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட் லேசாக சொல்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணால் லேசாக சொல்கிறார். நான் அப்படியே கடந்து போகிறேன். ஒரு சூழ்நிலை வருது, எனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது. ஐ அப்ளை ஜீசஸ் அந்த வேர்ட். எஸ் ஏசு, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். சரியாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய மாற்றம். என் கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையான ஒரு விடுதலை ஒரு சில ஆண்டுகளில் நான் பார்க்குறேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, புதிதாக இருக்குது. ஏன்னா என்னோடு கடனோடு பயணித்தவங்களும் அதே ஸ்டேஜில் அப்படியே இருக்காங்க, நான் மட்டும் மேலே வருகிறத நான் பார்க்குறேன். என்னுடைய சுயபலன் இல்லாமல், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அதுக்காக நான் ஒன்றும் இல்லாமல் சும்மா இல்லை, நானும் வேலை பார்க்குறேன், அவங்களும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஜெயம் கிடைக்கிது ஏசுங்கிற அந்த வார்த்தையினால். இப்போ கேட்கலாம், இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எத்தனையோ ஆரோக்கிய கோளாறுகள் இருக்குது, வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, இதே கடன் பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீசஸ். ஆகஸ்ட் 15 அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். நான் ஒருவேளை அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதின் நிமித்தமாக தான் ஒரு சின்ன சேஞ்ச் என்னுடைய லைஃப்பில், சின்ன சேஞ்ச் இல்லை, பெரிய சேஞ்ச். சின்ன சேஞ்ச் என்னுடைய இருதயத்தில் கேள்விகள், நிறைய கேள்விகள் உள்ள. ஆனால் அந்த நாள் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அதுதான் உண்மை. அந்த நாள் என் வாழ்க்கை புரட்டி போட்டது. ஒருவேளை அந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணலைன்னா
இப்படி ஒரு உயர்வான நிலைக்கு உயர்வான நிலைன்னு நான் சொல்கிறது வந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு இப்படி உங்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே மிகவும் கம்மி. ட்ரை பண்ணுங்க. அந்த கூட்டத்துக்கு வாங்க. பலனடைங்க, பயனடைங்க. தேங்க்யூ.